இன்னைக்கு எம்சிகே ரெசிபீஸில் நம்ம பார்க்க போகிறது கிரில்டு ஸ்மோக்கி சிக்கன். இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் ஸ்கின்னோட சிக்கன் லெக் பீஸும் தை பீஸும் எடுத்திருக்கேன். எப்போவுமே கிரில் சிக்கனுக்கு இந்த மாதிரி லெக் பீசஸும் தை பீசஸும் எடுத்துக்கோங்க. பிரெஸ்ட் பீசஸ் வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும், ஃப்ளஷ் வந்து ஜூஸியாக இருக்காது. இப்போது இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம பார்த்துடலாம். ஒரு பெரிய எலுமிச்சப்பழ ஜூஸு, அது கூட 6லேருந்து 7 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் தயிர், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. நான் ஏன் ஸ்கின்னோட சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன்னா, ஸ்கின்னிலேருந்து ஃபேட்டு ரிலீஸ் ஆகும், அதுவும் மீட்டுக்கு கொஞ்சம் ஜூஸியாகவும் டெண்டராகவும் இருக்கும். நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த மசாலாவோட சிக்கன் பீசஸை நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற அளவுக்கு மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கோட் ஆனதுக்கு அப்புறமா இதை ஒரு கிளிங் ரேப் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் 3லேருந்து 4 ஹவர் வச்சாலும் நல்லது. ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற விடுங்க. இந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கறதுனால நம்ம சிக்கனு தந்தூரி சிக்கன் சாப்பிட்ற ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இது எப்படி செய்யறதுன்னு கடைசியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 ஹவருக்கு அப்புறமா கூலிங் ரேக்கில் நல்லா ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி சிக்கன் பீசஸை அரேஞ்ச் பண்ணி வச்சு கீழே ஒரு தட்டையும் வச்சுருங்க. ஏன்னா சிக்கனில் இருக்க ஸ்கின்லேருந்து ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது க்ளீனிங்க்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறமா ஒரு டாங் வச்சு இந்த சைடுலேயும் அந்த சைட்லேயும் திருப்பி மசாலா ஈவனாக குக் ஆகிற அளவுக்கு திருப்பி விடுங்க. ஒரு 40 மினிட்ஸ்லேயே சிக்கன் நல்லா டெண்டராக ஜூஸியாக குக் ஆகிடும். கிரில் சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு கிளாஸ் பவுலில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் சால்டட் பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த சிக்கன் கிரில்டு சிக்கன் மேலே நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு 2 கறி துண்டை நான் அடுப்பில் வச்சு பற்ற வச்சுருக்கேன். அது நல்லா கங்கு வர அளவுக்கு பற்ற வச்சுட்டு இந்த அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க கிரில் சிக்கன் பவுலில் ஒரு சின்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிண்ணத்தை வச்சு அதில் இந்த கங்கு வந்ததுக்கப்புறமான கறி துண்டை அதில் வச்சு அது மேலே லேசாக பட்டரை ட்ரிசில் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சிருங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி எஃபெக்டோட கிரில்டு சிக்கன் ரெடி. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கின் இல்லாமலே சிக்கன் பீசஸை லேசாக அதில் ஸ்லிட் பண்ணி கூட கிரில் பண்ணி எடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.